ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியவே மறந்துடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு முறை இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு உலக்கு தலை தட்டி அரிசி எடுத்திருக்கேன். 2 பீட்ரூட்டை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க பார்த்துடலாம் அதை எப்படி செய்யலான்ட்டு. ஒரு குக்கர் வச்சுட்டு நான் நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நமக்கு நான்வெஜ்னால் அதில் இருக்க அந்த ஆயில் தன்மையே நமக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இதில் நம்ம என்ன மசாலா சேர்க்குறோமோ அதுதான் நமக்கு டேஸ்ட் வரும். நான் 2 ஸ்பூன் நெய்க்கு 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் நெய் சேர்க்கலை அப்படின்னா 3 ஸ்பூனை ஆயிலாகவே சேர்த்துக்கிறங்க. இல்லை விரும்புகிறவங்க 3 ஸ்பூன் நெய்யாகவும் சேர்க்குறதுனா சேர்த்துக்கிறங்க. அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. நான் ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 இலை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, 2 அந்த கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கடல் பாசி, ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நீல வாக்கில் சேர்க்குறப்ப தான் நமக்கு அந்த வதங்கி அந்த டேஸ்ட் கொஞ்சம் நம்ம சாப்பாடோடு வர்றப்போ நல்லாயிருக்கும். அது மாதிரி சேர்த்துக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு 2 பச்சை மிளகா சேர்க்குறேன். குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் அது பச்சை மிளகாய் ஒன்றா சேர்த்துக்கிறங்க. இல்லைன்னா மிளகாத்தூள் போடுறப்போ அதோடைய காரத்தை தகுந்தபடி நீங்கள் காரத்தை குறைச்சிக்கிறங்க. இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால தான் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, வாயில் தட்டுப்படும்னா கண்டிப்பாக நீங்கள் பச்சை மிளகா சேர்க்க வேண்டாம், ரிமூவ் பண்ணிடுங்க. இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு நான் நம்ம ஒரு கையில் நம்ம அள்ளுறப்போ நம்ம 5 விரலில் வர அளவுக்கு கொஞ்சம் மல்லித்தலை, அதே அளவுக்கு நமக்கு புதினா, இது ரெண்டையும் நம்ம நல்லா சேர்த்துட்டு அதை நல்லா சுருண்டு அதோடைய அந்த பச்சை வாசனையே இல்லாமல் வரணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அது மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதோட ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் 1 ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், டீஸ்பூனில் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடிக்கு நீங்கள் ஒன்று கூட்டிக்கிறங்க, இல்லைன்னா கம்மி பண்ணிக்கிறங்க. இது நல்லா அந்த மசாலோட வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நான் எங்கள் மாடியில் காய்ச்ச தக்காளி, சின்ன சின்ன தக்காளி தான், ஆனால் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். ஆனால் இது நல்லா புளிப்பாக இருக்கும், நம்ம உரமெல்லாம் போடாததுனால. நீங்கள் கடையில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது. நீங்கள் பெரிய தக்காளியாக 3 தக்காளி சேர்த்துக்கிறங்க. நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் அதில் நம்ம 60% இஞ்சி, 40% பூண்டு, அந்த ரேஷியோவில் நான் சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே சேர்த்துக்கிறங்க. அப்போ அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதை வதங்கிறதுக்கு நமக்கு லைட்டாக தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கும். நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கும். நான் அதை வதக்கிட்டு நான் ஒரு 50 ml நான் தயிர் சேர்க்குறேன். அந்த தயிர் சேர்க்குறப்போ நம்மளுக்கு அந்த புளிப்பு, அந்த டேஸ்ட் நல்லா ஒரு சைனிங்காக கிடைக்கும். அந்த ரைஸ் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். அதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீட்ரூட்டை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த சேர்க்குறப்போ நம்ம அந்த மசாலோட அந்த பீட்ரூட்டை சேர்க்குறப்ப அதோட சுவையே வேறு மாதிரி இருக்கும். நல்லா அதை மசால் உள்ளே இழுக்கிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறணும். இந்த பீட்ரூட் எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணியை விட இந்த பீட்ரூட் ரைஸ் செஞ்சால் இன்னொன்று என் தம்பி பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அவன் நல்லா விரும்பி சாப்பிடுவான். குழந்தைகளுக்கு ஏன்னா இது கலர்ஃபுல்லாக இருக்கா, அதனால் ரொம்ப பிடிக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் மூடியை விசில் போடாமல் சும்மா சைடு வாக்கில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு, ஏன்னா அந்த உப்பு, அந்த நம்மளுடைய அந்த மசாலா எல்லாமே அந்த பீட்ரூட்டுக்குள்ளே நல்லா இறங்கணுங்க. அதனால தான் நான் லாக் பண்ணாமல் சும்மா சைடு வாக்கில் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு அதை நம்ம நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நான் ஒரு உலக்கு தலை தட்டி அரிசி எடுத்தேன்னு சொன்னேன்ல, அதே அளவுக்கு நான் 2 உலக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இது என்னோடய அரிசிக்கு இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாசுமதி அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி, அந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் சாப்பாட்டு அரிசி நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறங்க. அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. ஏன்னா உப்பு நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம செக் பண்ணி போட்டால் தான் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் ஓரளவுக்கு தொண்டையில் லைட்டாக கரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த அரிசி போட்டு வெந்து வர்றப்ப நமக்கு அந்த ருசி கரெக்டாக இருக்கும். லைட்டாக நமக்கு நாக்கில் அந்த உப்போட ருசி தெரியணும்ல.
கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா ஆக மாதிரி இருக்கே, அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த இதில் வந்து நம்ம நல்லா தண்ணி கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அந்த அரிசியை, சாப்பாட்டு அரிசியவே. அதை வந்து நம்ம இப்போ இந்த குக்கரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து கொஞ்சம் ஒரு கரண்டி வச்சுட்டு நம்ம வந்து கிளறி விட்டுறலாங்க. ஏன்னா கிளறினா தான் அடி பிடிக்காது. இல்லைன்னா அப்படியே விட்டு நம்ம லாக் பண்ணோம் அப்படின்னா வந்து அது வந்து அடி பிடிக்கும். அதனால் வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா வந்து கிளறுங்க. கீழே வந்து ஒட்டிடாமல் கிளறி விட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் இடத்துல நம்ம கிளறாமல் அப்படியே கட்டியாக நின்றுச்சுனா கூட அடி ஒட்டிக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து லெமன், அந்த புளிப்புக்காண்டி லைட்டாக இதோடைய அந்த புளிப்பு தன்மைக்காண்டி ஒரு லெமன் சேர்க்குறேன். அதையும் வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஏன்னா அந்த புளிப்பு, காரம், இந்த பீட்ரூட்டோட இனிப்பு இது எல்லாமே சேர்ந்து வர்றப்போ உண்மையாகவே நல்ல ஒரு ருசியாக இருக்கும். இப்போ நான் வந்து இது என்னோடய அரிசிக்கு தகுந்தபடிக்கு நான் ஒரு 3 விசில் வந்து கரெக்டாக விடுவேன். அது கரெக்டான அளவில் வந்து நமக்கு வந்து அடி ஒட்டாமல் நல்லா வந்திருக்கும் பொழு பொழுன்னு. அதே மாதிரி உங்களுடைய அந்த அரிசிக்கு தகுந்தபடிக்கு நீங்கள் வந்து குக்கருடைய இதுவும் உங்களுக்கு தெரியும்ல நம்ம யூஸ் பண்ணுறதுனால, அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எப்படின்னு பார்த்து விசில் விட்டுக்கிறங்க. பாருங்கள் நல்லா பொழு பொழுன்னு இருக்குது, பார்க்கவே வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, ஏன்னா பொரியலோ இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தாலோ குழந்தைங்க வந்து அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரியாணி அந்த டேஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறப்ப வேணான்னு சொல்லாமல் கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். ட்ரை பண்ணி